இப்போ ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கக்கூடிய ஏஐ போட்டோ எடிட்டிங் எப்படி பண்றது அப்படிங்கறதான் பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படி பண்றது அப்படின்றத ரொம்ப ஈஸியா நீங்க தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிருங்க. வீடியோக்குள்ள போகலாம். ஜெமினி ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு கீழே இமேஜ் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அதில் கேலரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி கேலரிலேருந்து ஒரு இமேஜை ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் ஒரு பாயாக இருந்தீங்க அப்படின்னா அதற்கு என்ன ப்ராம்ப்ட் போடணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பாயின்னு போட்டு கொடுத்துருப்பேன். இதே நீங்கள் ஒரு கேர்ளாக இருந்தீங்கன்னா கேர்ளுக்கு என்ன ப்ராம்ப்ட் போடணும் அப்படின்றத கேர்ள்னு போட்டு அதுக்கான ப்ராம்ப்ட் இருக்கும். இப்போ யூடியூப் வீடியோவில் இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனை உங்களுக்கு காப்பி பண்ண தெரியல அப்படின்னா அதை எப்படி காப்பி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் நான் கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு எப்படி காப்பி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அந்த ப்ராம்ப்டை காப்பி பண்ணி இங்கே ஜஸ்ட் நீங்கள் ஜெமினியில் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே பேஸ்ட் ஆப்ஷன் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த ப்ராம்ப்டில் எதுவும் நீங்கள் கரெக்ஷன்ஸ்லாம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பண்ணிக்கலாம். அதுலேருந்து கலர்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை எஃபெக்டை நீங்கள் லைட்டாக அதில் இருக்கிறத லைட்டாக மாடிஃபை பண்ணி கூட நீங்கள் ப்ராம்ப்டை அதில் கொடுக்கலாம். இல்லை உங்களுக்கு அப்படியே இருக்குன்னா நீங்கள் அப்படியே வச்சுட்டு இங்கே கீழே சென்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணிடுங்க. சென்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூ செகண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இமேஜஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். நான் இப்போ இந்த மாதிரி ஒரு இமேஜ் இதில் சென்ட் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ப்ராம்ப்ட் மூலியமாக இந்த மாதிரி ஒரு இமேஜ் பார்த்தீங்கன்னா இப்போது ஏஐ மூலியமாக ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருச்சு. இப்போது இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி அப்படின்னா மேலே டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி கேர்ள்ஸ்க்கான ப்ராம்ப்ட்டும் கீழே இருக்குது. அதை நீங்கள் காப்பி பண்ணிட்டு இந்த மாதிரி சென்ட் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த மாதிரி இமேஜஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இப்போது எப்படி நம்ம இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டிங் ஏஐ ஃபோட்டோ எடிட்டிங் நம்ம பண்ணுறது அப்படின்றதுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.